Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் நம்ம AOI மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ AOI மிஷினோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த மிஷின் எதுக்காகனா நம்ம ரீஃப்ளோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா காம்பனண்ட் பிசிபியோட சால்டர் முடிஞ்சிடும். அந்த சால்டர் ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையான்னு இந்த ஸ்டேஜ் மூலயமா நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான காம்பவுண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ப்ராடக்டாக ஒருத்தவங்கள்ட்ட போகும்போது அது ப்ராப்ளம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனே இருக்கட்டும், அந்த ஸ்மார்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடக்காமல் வந்துருச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படியாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். உடனே ஹீட்டிங் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா சிக்னல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த AOI மிஷின் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கீழே உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த SMT சீரீஸ் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரனாலும் பார்த்துட்டு வாங்க. ஸோ SMT ஃப்ளோ ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்க்ரீன் பிரிண்டரில் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட்டும் பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சால்டரிங் நடக்கும். சால்டரிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா AOI மிஷினுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு SMT காம்பனண்ட் பிசிபி போர்டாக இருந்தாலும் இந்த 3 ஸ்டேஜ் தேவை. ஸோ இந்த AOI மிஷின் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டேஜ் தேவைப்படாமலே இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்கமெண்ட் தான் பொறுத்து தான் இந்த ஸ்டேஜ் வைப்பாங்க. ஸோ இந்த SMT ஃப்ளோ ப்ராசஸ் பற்றி ஒவ்வொரு மிஷினான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி அந்த மிஷினை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போது AOI மிஷின் எதுக்காகனா ஒரு காம்ப்ளெக்ஸான மதர் போர்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஃபோனோட மதர் போர்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது iPhone 11, iPhone 13 இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே மதர் போர்டு எப்படி இருக்குன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது RF ரிலேட்டடான இது இருக்கும். அதே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹைலைட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன காம்பனண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட இன்ஸ்பெக்ஷன் பண்ண அந்த டார்கெட் டைம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காம்பனண்ட்டில் மிஸ் ஆகாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த AOI ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லா காம்பனண்ட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் மூலிமா செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு இது ப்ராசஸ் பண்ணும். இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் காம்ப்ளெக்ஸான மதர் போர்டுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ லேப்டாப் இருக்குது. இப்போ HP லேப்டாப் இந்த மாதிரி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டும் மிஸ் ஆயிடுச்சுனாலும் ரொம்பவே ஃப்யூச்சரில் ஒரு ப்ராடக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது அது கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த AOI ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஐஃபோன் மதர் போர்டை எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். ஸோ இதோட டீட்டெயில்டான பார்த்தீங்கன்னா கீழே நான் PDF-ஆக கொடுக்குறேன். எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கோ அது எல்லாமே அந்த PDF-ல கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த ஹைலைட் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளான டேமேஜஸ் பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் டேமேஜ். இப்போ அந்த இடத்துல வந்து காம்பனண்ட் வந்து எனக்கு ப்ரோக் ஆகிருக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இஷ்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் டேமேஜ். அந்த காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும், ஃப்யூச்சரில் யாருக்கோ போகும்போது அது கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அலைன்டு காம்பனண்ட். இப்போ வந்து ஐசி வந்து லெக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு வந்து எக்ஸாம்பிளுக்கு 8 லெக் இருக்குது, அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட்லேயும் 8 லெக் இருக்குது. இதே வந்து மிஸ் கிராஸாக வந்து போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா போர்டில் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ பவர் சப்ளை அண்டு கிரவுண்டே நடக்கலைன்னா அந்த ஐசியோட ஃபங்க்ஷனாலிட்டியே நடக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, அதுவுமே ஃப்யூச்சரில் ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது இஷ்யூ ஆகும். ஸோ நீங்களே ரியல் டைமாக நீங்களே நிறைய பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஃபோன் வாங்குவாங்க ஒரு கம்பெனியில், அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னொருத்தங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து ப்ராடக்டில் நடந்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த காம்பனண்ட் வந்து இதாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் அப்சைடு. இப்போ அந்த காம்பனண்ட் அப்சைட்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 பின் வந்து டிரான்சிஸ்டர், அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லெக் வந்து கரெக்டாக போய் சால்டரில் வைக்கும். அதுவே வந்து திரும்ப வந்து எஸ்எம்டி பிளேஸ் ஆகிடுச்சுனாலும் அதுவுமே இஷ்யூ தான், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டர் காம்பனண்ட். அன்சால்டர் காம்பனண்ட்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஆகி உட்காந்துருக்கு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சால்டரே நடக்கலாம், அதுக்கான ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெஜிஸ்டருக்கே நடக்கலைன்னா அதுக்கு அடுத்து போக வேண்டிய கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது தடுக்காமல் விட்டாலும் ஸோ வந்து ஃபோன் ஹீட் ஆகுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காதை வச்சுட்டு ஃபோன் பேச போல் அந்த இடத்துல ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காம்பனண்ட்ஸ் இருக்கும். அது ஒன்று ஒன்று சால்வ் ஆகாமல் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கடு காம்பனண்ட். இப்போது காம்பனண்ட் டேமேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து உடஞ்சிருக்கலாம், ஆனால் காம்பனண்ட் கிராக்னா 2ஆக உடஞ்சிருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆன மாதிரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இஷ்யூ தான். அதுக்கப்புறம் டை சால்டர். இந்த டை சால்டர் என்னென்னா இப்போ நீங்கள் ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து வேக்ஸ் இல்லாமல் போகும். இப்போ எப்படின்னா சால்டர் பேஸ்ட் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க வந்து ரீஃப்ளோ பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் வந்து எவாபரேட் ஆகிட்டாவோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சால்டர் ஒழுங்காக நடக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சால்டரிங்கான இஷ்யூவும் வரும். ஸோ இங்கே கொடுத்தது எல்லாமே எக்ஸாம்பிள் தான், நான் கீழே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏஓஐ ஸ்டேஜில் வந்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் செக்கிங் இருக்குது. எந்த மாதிரி டைப்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்னா எந்த ஒரு ஹியூமன் சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த எஸ்எம்டி ப்ராசஸ்லாம் வந்து கிராஸ் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து ஸ்க்ரீன் பிரிண்டர் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பிக் அண்ட் ப்ளேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ளோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஓஐ ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் சப்போர்ட்டான அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே ஸ்பீட் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஐஃபோன் மதர் போர்டோ இல்லைனா வந்து ஒரு லேப்டாப் மதர் போர்டோ இந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸான வந்து போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் ஆகி போகும். இதுவே செமினா இப்போ வந்து இந்த ஏஓஐ ஸ்டேஜில் ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒவ்வொரு டைம் வந்து டேப் பண்ணுவாங்க. எப்படின்னா அப் ஏரோ டவுன் ஏரோ இல்லைனா என்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரோக்ராம் வந்து டெக்னீஷியன் வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க, அதாவது வந்து ஒவ்வொரு இதோ காம்பனண்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் கேமரா மூலிமா அந்த போர்டு உள்ளே வந்துடும், அந்த கேமரா மூலிமா பார்க்கும். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டரும் வந்து ஒவ்வொரு டைம் செக் பண்ணுவாங்க. இது வந்து செமி. இதே மேனுவல்னால் எந்த ஒரு மிஷினே இல்லாமல் அவங்க கண்ணால் பார்க்கறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போர்டுக்கு தான் செட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கவங்களால தான் மேனுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே குட்டி காம்பனண்ட்டாக இருக்கும். அந்த குட்டி காம்பனண்ட் வந்து எவ்ரி டைம் ஆப்ரேட்டர் உத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஐ டிஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து நல்ல கம்பெனியாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டரோட எண்ணத்தை பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிஷின் மாற்றுவாங்க. சில நல்ல கம்பெனி இல்லைன்னா அது மேனுவல் ப்ராசஸ்க்கு அவங்க எப்படி போனால் என்ன, எனக்கு வந்து என் வேலை நடக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ நல்ல கம்பெனிலாம் இந்த மாதிரி பண்ணாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஏஓஐ ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி
அதாவது அந்த ஒரு ஷிஃப்ட்டோ இல்லைனா ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது கோல்டன் சாம்பிள் இருக்கும். அந்த கோல்டன் சாம்பிள் மூலயமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல போர்டாக வந்து உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபெக்டான போர்டு உள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி ஸோ எல்லா ப்ராசஸையும் அது செக் பண்ணுதா, அதாவது நல்ல போர்டு அனுப்புனாலும் எனக்கு வந்து கரெக்டாக எல்லா இமேஜும் கேப்சர் ஆகுதா, அதே டெஃபெக்டான போர்டும் வந்து எனக்கு கேப்சர் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மிஷினோட ஸ்டேஜை வந்து செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டும் டிஃபெக்ட் ஆகாமல் இருக்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சாம்பிள் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் டெஸ்டிங் மிஷின் எல்லாத்துக்குமே கோல்டன் சாம்பிள் ஒன்று இருக்கும். அந்த கோல்டன் சாம்பிள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெஸ்டிங் மிஷினும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏடிஏயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடியாக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா டெஸ்டர் மிஷினுக்கும் கண்டிப்பாக கோல்டன் சாம்பிள் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் டெக்னீஷியன் தான். நான் எஸ்எம்டி டெக்னீஷியன் கிடையாது. சொல்லப்போனால் நான் எஸ்எம்டியோட வந்து எல்லா மிஷினையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் டெக்னீஷியன். ஸோ எனக்கு இந்த எஸ்எம்டி ப்ராசஸை விட பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டிங் மிஷினை பற்றி இன்னும் நல்லாவே எனக்கு டெப்த்தான நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தயவுசெய்து விட்டுருங்க. அவங்களுக்கு நீங்கள் அனுப்புறதும் ஒன்று, அனுப்பாததும் ஒன்று. Thank you.